நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ள நிலையில் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நடுவட்டம் கூடலூர் இடையே கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு அடுத்த 2 நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்து சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில உதகையில் இருக்கக்கூடிய அரசு தாவரவியல் பூங்கா உட்பட அனைத்து சுற்றுலா ஸ்தலங்களும் நாளை தற்காலிகமாக மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் மூலம் தற்போது தகவல்களானது வெளியாகி இருக்கு. குறிப்பா நடுவட்டம் கூடலூர் இடையே சாலையில் பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால தற்காலிகமாக இந்த சாலையில கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல அரசு பஸ்கள் மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அந்த சாலையில பயணிக்கலாம் என அறிவிச்சிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் உடைய வாகனங்களும் பாதுகாப்புடன் அந்த சாலையில இயக்க மாவட்ட நிர்வாகம் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இரவு நேரங்கள்ல கூடலூர்ல இருந்து நடுவட்டம் வரை இருக்கக்கூடிய அந்த சாலையில அனைத்து வாகனங்களும் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல 3வது நாளாக வனத்துறையோட கட்டுப்பாட்டுல செயல்பட்டு வரக்கூடிய 10 சுற்றுலா ஸ்தலங்களும் நாளை தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை மூலமாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கு. விவரங்களுக்கு நன்றி விஜயசுந்தரம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.